ஒருவனுடைய பண்புகளை அவனுடைய நடை, உடை, பாவனைகள் படம் பிடித்து காட்டுவதைப் போல் பல நேரங்களில் அவனது பேச்சுக்களும் படம் பிடித்து காட்டுகின்றன. அவனை நல்லவனாகவும் கொடியவனாகவும் மென்மையானவனாகவும் கடுமை காட்டுபவனாகவும் பிரதிபலிக்கச் செய்யும் சக்தி அவன் பேசும் பேச்சுக்கு உண்டு. சில வேளைகளில் நாம் விளையாட்டாக சில வார்த்தைகளை கூறி விடுகிறோம். நாம் கூறிய பொருளை உண்மையில் நம் உள்ளத்தில் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளாமல் ஜோக்காக கூறிய போதிலும் கேட்பவர் அதை விபரீதமாக விளங்கிக் கொள்கிறார். நாம் நல்லவராக இருந்தாலும் நம்முடைய பேச்சு நம்மை தீயவனாக சித்தரித்து விடுகிறது. வார்த்தையை விட்டவர் நான் ஒரு பேச்சிற்காகத்தான் சொன்னேன் என்று கூறினாலும் மனதில் பதிந்த காயம் மறையாத வடுவாக பதிந்து விடுகிறது. விளையாட்டு வார்த்தைகள் பல விபரீதங்களை விதைத்து விடுகின்றன. கனிவான வார்த்தைகள் கல்நெஞ்சம் கொண்டோரையும் கனிய வைத்து விடுகிறது. இது போன்று ஏராளமான இன்பங்களும் துன்பங்களும் நம் பேச்சின் பயனாக வந்தடைகின்றன. இஸ்லாம் அழகிய பேச்சுகளை மட்டுமே பேசும்படி வலியுறுத்துகின்றது. பயனில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம் என்று தடை விதிக்கின்றது.